வணக்கம். ஒரு ஜாதகத்தில் பெண்ணை ஜாதகரே பெண்ணை பார்த்துக்கிடுவாங்களா, இல்லை தந்தை பெண்ணை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1-7 தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது 1 அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணம், அதுதான் ஜாதகர். 7 அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வருங்கால மனைவி அல்லது கணவன் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 2 பேருக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தாய் தகப்பன் பெண்ணை பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லைங்க. ஜாதகரே முடிவு எடுத்துக்கிடுவார், ஜாதகரே எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிடுவார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1-7 அப்படிங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்தில் இல்லை. சரி, அப்போ அந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தை சூரியன் போய் தொடுதாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தந்தை அந்த பெண்ணை பார்த்து அந்த ஜாதகருக்கு மனம் முடித்து வைப்பார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சூரியன் கெட்டு போய் இருந்து தந்தையால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தந்தையின் அதாவது தந்தை மாதிரி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அவங்க சித்தப்பா. இப்போ ஒரு குடும்பத்தில் தகப்பனார் ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியலை அப்படின்னா, அப்போ அந்த குடும்பத்தை பெரியப்பாவோ சித்தப்பாவோ எடுத்து அந்த விஷயங்களை நடத்தி கொண்டு போவாங்க, வழி நடத்தி கொண்டு போவாங்க. இது இயல்பு, எல்லா குடும்பங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருச்சு, சந்திரனும் கெட்டு போயிருச்சு. அப்போ அந்த ஜாதகருக்கு திருமணம் பண்ணணும். லக்னாதிபதி போய் நம்ம சொன்ன விதிப்படி 7ஆம் இடத்தை தொடலை. அப்போ 7ஆம் இடத்தை லக்னாதிபதி தொடலைன்னா அப்போ ஜாதகரும் ஸ்டெடியாக இருந்து அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த அமைப்பை அவங்களாலையும் பண்ண முடியாது. அப்போது அந்த சூரியன் அந்த இடத்துல வலுவு இல்லை அப்படின்னா சித்தப்பா இல்லை பெரியப்பா இந்த மாதிரி யாராவது ஒருவர் முன் நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். நன்றி.